பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்ம இப்படி வெட்டி வச்சுருப்போம் பாருங்கள். இந்த ஆம்ஹோல் இப்படி இந்த கையோட ரவுண்டு எல்லாம் அளவு எடுத்து நம்ம கரெக்டாக வெட்டி வச்சுருப்போம். இதை நம்ம வெட்டும்போது கரெக்டாக வெட்டிடுவோம். ஆனால் தைக்கும்போது நம்ம எப்படி தைப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி கோடு வரையாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே நம்ம கரெக்டான அளவில் இங்கே மார்க் பண்ணிவிடுவோம் கை ரவுண்டை. இங்கே ஆம்ஹோல் இது பண்ணிவிட்டு நம்ம மெஷினில் வச்சு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வராது. நம்ம இதை மட்டும்தான் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் அடிக்கும்போது என்ன செஞ்சுருங்க, நேராக அப்படி வந்துட்டு இப்படி வளைச்சி கொண்டு வந்து கரெக்டாக கூட இந்த மாதிரி விட்றவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு இது மட்டும் தான் கரெக்டாக இருக்கான்ட்டு அளவு ப்ளவுஸில் பார்ப்பீங்க. இந்த இடம்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்க மாட்டீங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் டைட் வந்தது அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இதை எப்படி நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தச்ச அப்புறம் வச்சு பாருங்கள். எப்பொழுதுமே இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், கையோட ரவுண்டு பாருங்கள். இங்கே கரெக்டான அளவில் இருந்து அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 8.5 இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஆம் ரவுண்டு வந்து 8.5 இருந்ததுன்னா உங்களுக்கு இதுக்கு நேராக இருக்கிற இந்த கேப் லைனுக்கு நேராக இருக்கிற அளவு, இந்த அளவு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு குறையும். இதை விட 1 இன்ச்சு எந்த அளவாக இருந்தாலுமே இந்த அளவு இதை விட இங்கே 1 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு லூஸ் கொடுக்கும், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு டைட் கொடுக்கும். பாருங்கள், இப்போ அளந்து பார்த்துடலாம். இப்போ 7.5, இங்கே 8.5 இருக்குது, இங்கே 7.5. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போதும் தச்ச அப்புறம் ப்ளவுஸில் பார்க்கணும். இப்போ நம்ம இதனுடைய அளவு ப்ளவுஸ், இதனுடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே பாருங்கள். நன்றி.